முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வீட்டுக் காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு தொடர்பாக அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன், அமைச்சர்கள் டாக்டர் ஜலிகா முஸ்தபா மற்றும் அசாலினா ஒஸ்மான் சையத் ஆகியோர் பேச வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தில் இருவரும் நேரடி பொறுப்பு கொண்டவர்கள் என்று அவர் கூறினார். கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலீகாவையும் மன்னிப்பு வாரியத்தில் அவரது பங்கையும் சுட்டிக்காட்டிய கைரி, ஜலீகா அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சரான அசாலினாவுக்கு சட்டத்துறை அலுவலகம் இந்த உத்தரவு குறித்து தெரிவித்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சட்ட அமைச்சருக்கு சட்டத்துறை தலைவர் தெரிவிக்காமல் இருக்க வழியில்லை என்று அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் இந்த விவகாரம் தொடர்பாக அசாலினா, சட்டத்துறை தலைவர் டுசுகி முக்தார் மற்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அழைப்பு குறித்தும் கைரி கருத்து தெரிவித்தார். இது சற்று மிகையானது என்றும், அரசியல் ரீதியாக இது அன்வாரின் தலைமைக்கு அச்சுறுத்தல் அல்ல என்றும் அவர் கூறினார். இருப்பினும் இந்த சர்ச்சை அன்வாரை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தி உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை 13ஆம் தேதி முதல் 150 வெள்ளி ஆரம்ப பள்ளி உதவித்தொகை விநியோகிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வகுப்புகளில் உள்ள 2024, 2025 பள்ளி அமர்வின் மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் உதவி பெற தொடங்குவார்கள் என்று ஒரு அறிக்கையில் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025, 2026 அமர்வில் இருந்து 1ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 2ஆம் செமஸ்டரில் உள்ள படிவம் 6 மாணவர்களுக்கான உதவித்தொகை பிப்ரவரி 16ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய படிவம் 6 மாணவர்களுக்கு உதவித்தொகை விநியோகம் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நில உரிமை மானியங்களை மோசடி செய்யும் ஒரு கும்பலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 பேரை கைது செய்துள்ளது. 49 முதல் 53 வயதுக்குட்பட்ட சம்பந்தப்பட்ட 4 ஆண்கள் ஒரு தனியார் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் செயலாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வியாழக்கிழமை இரவு 11 மணி அளவில் ஜொகூர் MACC தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டனர். மலேசியாவிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபாவுக்கு இன்று பிரடானா புத்ரா வளாகத்தில் முறையான வரவேற்பு நடைபெற்றது. கடந்த ஆண்டு அக்டோபரில் பதவியேற்ற பிறகு இஷிபாவின் முதல் வருகை இது என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 9 மணிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இஷிபாவை வரவேற்றார். அன்வாரும் இஷிபாவும் மலேசியா, ஜப்பான் இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்தை, குறிப்பாக வர்த்தகம் மற்றும் முதலீடு, மனிதவள மேம்பாடு மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் மதிப்பாய்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியாவின் உற்பத்தி துறையில் ஜப்பான் 4வது பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குவாமுசாங் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த புரோட்டான் சாகா வாகனம் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த ஒருவர் பலியானதுடன் மேலும் 3 படுகாயமடைந்தனர். காலை 10:31 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதாகவும் 11 மீட்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டதாகவும் குவாமுசாங் மாவட்ட மீட்புத்துறை அதிகாரி அவாங் பின் மமாட் தெரிவித்தார். விபத்திற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.